ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்துருச்சுங்க. நமக்கு என்ன ஃபேவரட் அனிமலோ அதை வந்து கேட்டு கேட்டு வாங்குவோம். கோல்டு காயின் சொல்லுவோம். இதெல்லாம் செம்ம டேஸ்டாக இருக்கும். இதுதான் மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது பாருங்க, ஐஸ். இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபிகா தட்டு வடை செட்டு கடை. அங்கே தாங்க வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா தட்டு வடை செட்டை விட இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம 90s கிட்ஸ் எல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது கிடைச்ச எல்லா சாக்லேட்ஸுமே இங்கே கிடைக்குதுங்க. எல்லாமே இப்போ நம்ம சின்ன வயசில் ரொம்ப ஃபேவரட்டாக இந்த அம்மா பாட்டிக்கிட்ட எல்லாம் சண்டை போட்டு ₹1 ₹2 வாங்கிட்டு போய், ஏன் ₹1 ₹2 சொல்ல முடியாது, 10 பைசா 20 பைசாலாம் வாங்கிட்டு போயிருக்கோம். அதெல்லாம் வாங்கிட்டு போய் நம்ம வாங்கி சாப்பிட்ட சாக்லேட்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்குதுங்க. வீடியோ ஃபுல்லாக இந்த மாதிரி 90s கிட்ஸ் சாப்பிட்ட எல்லா சாக்லேட்டுமே காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்க. வாங்க வீடியோ கூட போகலாம். இது பாருங்க, குத்துற மிட்டாய்னு சொல்லுவோம். ரொம்ப வருஷம் ஆகுது, கிட்டத்தட்ட வேணாம் அதை சொன்னா என்னோட ஏஜ் கெஸ் பண்ணிடுவீங்க. ரொம்ப வருஷம் ஆகுது. ட்ரை பண்ணி பார்ப்போம். வரல, மறந்துருச்சுங்க. வந்துருச்சுங்க. சாரி, மறந்துருச்சு. உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி சுத்த தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. சுத்திடுவேன். சரி வேண்டாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிட்டாயில் வந்து அனிமல்ஸ் அப்புறம் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நமக்கு என்ன ஃபேவரட் அனிமலோ அதை வந்து கேட்டு கேட்டு வாங்குவோம். சில டைம் கிடைக்காத போகும், அதனால ஃபீல் பண்ணுவோம். எல்லாருக்குமே அந்த மெமரிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் 90s. இங்கே பாருங்கள், இது கோல்டு காயின் சொல்லுவோம். உள்ள சாக்லேட் இருக்கும். 90s மேக்ஸிமம் 90ஸ்ல பிறந்தவங்க எல்லாம் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் செம்ம டேஸ்டாக இருக்குங்க. இதுதான் மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு கூட சொல்லலாம். பார்த்தீங்களா, புளிஜாம். இருங்க நான் சாப்பிட்டு காட்டுறேன். கவர் அப்படியே பிரிச்சு, எனக்கு எல்லோ கலர் தாங்க ஃபேவரட், அதனால எல்லோ கலர் எடுத்துட்டேன். ஸ்கூல் படிக்கும் போதும் எல்லோ கலர் தான் தேடி தேடி. அதே டேஸ்ட்டுங்க. சாப்பிட்டு இது எப்பவுமே மிக் பண்ணிட்டு தான் தூக்கி போடுவோம் ஸ்கூல் படிக்கும்போது. இப்போ அதே பழக்கம் தான் வருது. பட் வீடியோ எடுக்கல, டீசெண்டாக எடுக்கணுங்கிறதுக்காக கிளிக் பண்ணுறேன். இது பாருங்க, ஐஸ். இதில் இதே மாதிரி நல்லா லென்த்தாக இருக்கும். ஐஸ் மிட்டாய், சாரி ஐஸ் ஜூஸ் மாதிரி குடிப்போம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவும் என்னோட மோஸ்ட் ஃபேவரட்ங்க. இது 90s கிட்ஸ் எல்லாம் மேங்கோ சாக்லேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஏன்னா நீங்கெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். காட்டுறேன் பாருங்க. நான் சாப்பிட்டு காட்ட போறேன். சூப்பரா இருக்குங்க. பழசெல்லாம் ஞாபகம் இருக்கு.
90s கிட்ஸ்ல இதை மட்டும் சாப்பிடாதவங்களே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, இதை சாப்பிடாதவங்களே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே அவ்வளோ ஃபேவரட்டான ஒரு விஷயம் இலந்த பொடி. சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க. ஒரு 20 வருஷம் பின்னாடி போன மாதிரி ஃபீல் ஆகுது. இது எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஃபேவரட்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட். அப்போல்லாம் ₹1 கிடைக்கும், 5 rupees. இங்க பாருங்க 90s-ஓட காஸ்ட்லி வாட்ச். காஸ்ட்லி வாட்ச் பாருங்க, எங்கேயுமே கிடைக்காதுங்க. டைட்டானா ஃபாஸ்ட் ட்ராக்னு தான் தெரியல. 90s-க்கு ஃபாஸ்ட் ட்ராக்கோட காஸ்ட்லி வாட்ச். சொல்ல ஏதோ வாட்ச் பேபிஸ்க்கு வந்துருச்சு, பட் இது எப்பவுமே ஃபேவரட். பத்தலைங்க, நான் லைட்டாக வளர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ நான் பேபி இல்லையா? கடைசியில் இந்த வாட்சை நல்லா கட்ட முடியலைங்க, ரொம்ப வளர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, எனக்கு வயசாகுதில்ல, 15 வயசு ஆயிடுச்சு எனக்கு. ஏகப்பட்ட மிட்டாய்கள்லாம் இருக்குங்க, அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு காட்டணும்னு ஆசை தான். பட் எல்லாத்தையுமே எடுத்து காட்டினா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும், அதனால பண்ண முடியல. நீங்களும் சேலத்தில் இருந்தீங்கன்னா, சேலத்தில் வந்து அக்ரஹாரம் வந்தீங்கன்னா அங்கே வந்து தீபிகா தட்டுவடை செட்டு கடை அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்க்கான எல்லா சாக்லேட்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த தட்டுவடை செட்டில் எல்லா வகையான ஐட்டமுமே கிடைக்குதுங்க. ஏகப்பட்ட லிஸ்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெங்கட்ராமன்மா. எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? 34 வருஷம் முடிஞ்சு 35வது வருஷமா. 35வது வருஷமா? ஆமாமா. நீங்களே ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மட்டும்தாம்மா. அப்ப 90sல இருந்தே வச்சிருக்கீங்க? 90sல இருந்து வச்சிருக்கேன். ஓகேங்கண்ணா, சூப்பருங்கண்ணா. அண்ணா எந்த டைம்ல இருந்து எந்த டைம் இருக்குங்கண்ணா? மத்தியானம் 12ல இருந்து 3 மணி வரைக்கும் இருப்பேமா. சப்போஸ் ஒர்க் இருந்து அப்படின்னா 1 மணிக்கு மேலதான் வருவேன். 3 மணி வரைக்கும் கேரண்டியா இருப்பேன். ஈவினிங் 6 மணிக்கு 5:30 மணிக்கு ரெடி பண்ணிட்டு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா மணி 9:10 வரைக்கும் இருக்கும். 10க்கு 10 வெரைட்டி இருக்குமா தட்டோட செட்ல. கீழே பேஸ் வந்து மாயஞ்சி சட்னி, மேல வந்து தக்காளி சட்னி வரும், முருங்கைக்காய் சட்னி வரும், ஸ்வீட் கார்ன் வரும், பூண்டு வரும், புதினா இருக்கு, சின்ன வெங்காயம் இருக்கு, தக்காளி, மாயஞ்சி, முருங்கைக்காய் சட்னி. 10க்கு 10 டேஸ்ட், 16 டேஸ்ட் மொத்தம் இருக்கு. பொடி ஐட்டம் இப்ப வெய்ய காலம் இனிமேல் தான் பொடி ரெடி பண்ணுவேன். ரெடி பண்ணா அதுல ஒரு 60 ஐட்டம் வரும். 60 ஐட்டம் வரும். ஆமா. ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து போட்டி மசால் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எங்கேயுமே கிடைக்காதான், இங்க இவர்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உண்மையாலுமே டேஸ்டா இருக்குங்க. இவர் கடைக்கு வந்தாவே இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாலுமே வேற லெவல்ல இருக்கு. போட்டி மசால் அண்ணா சொந்த பார்த்துருப்பேங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு நேம் வந்து 10க்கு 10 ஃப்ளேவர் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. எல்லா வகையான மிட்டாயுமே இருக்குது பாருங்க. நிலக்கடலை மிட்டாய், ராகி மிட்டாய், பாசிப்பருப்பு மிட்டாய், பச்சை எள்ளுருண்டை, பொட்டுக்கடலை, நிலக்கடலை, இது கருப்பு எள்ளுருண்டை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்களும் மறக்காமல் சேலம் சைடு இருந்தால் நீங்கள் மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா அக்ரஹாரத்துலேயே தீபிகா தட்டுவடை செட்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நான் அண்ணனோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
அவரோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எங்கே இருக்குன்னு கேட்டால் இவரே அட்ரஸ் சொல்லுவார். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. அவர் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 90s சாக்லேட் வேறு லெவலுங்க.